பாட்டி சொன்ன ரகசியம். 20 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய ஈஸ்வரி பாட்டி தன்னுடைய 80வது வயதில் இறந்துவிட்டாள். இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பு ரகசியமாக என்னிடம் மட்டும் பாட்டி சொன்ன செய்தியை கேட்டதும் மிகவும் அதிர்ச்சியாக மாறிப்போய்விட்டது எனக்கு. அதுவரைக்கும் என்னுடைய தாத்தா கைலாசம்தான் சில விஷயங்களில் ஒரு மாதிரியான ஆசாமியாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் என் தாத்தா அப்படி ஒரு வினோதமான மனிதர். ஆனால் தாத்தாவையும் தூக்கி சாப்பிட்டு விட்டால் என் பாட்டி. பாட்டி என்னிடம் சொன்ன அந்த ரகசியத்தில் வினோதமான மனநிலையில் என் தாத்தாவிற்கு எந்த விதத்திலும் என் பாட்டியும் குறைந்தவள் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டேன். பாட்டி சொன்ன அந்த ரகசியத்தை இப்போது சொல்லாமல் தாத்தா செய்த மிகப்பெரிய காரியத்தில் முதலில் சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு வயதிலும் என் தாத்தா பற்றிய ஒவ்வொரு சமாச்சாரமாக புரிய துவங்கினாலும் கூட என்னுடைய 18வது வயதில்தான் தாத்தாவின் 2 பெண்டாட்டி சமாச்சாரம் வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரிந்தது. இப்போதுதான் பெரிய வீடு சின்ன வீடு என்று எப்படியெல்லாமோ பேசுகிறார்கள். ஆனால் என் கைலாச தாத்தாவின் விஷயத்தில் அந்த மாதிரியான சமாச்சாரம் எதுவும் கிடையாது. என்னுடைய 2 பாட்டிகளுமே தாத்தாவிற்கு பெரிய வீடுகள்தான். என் ஈஸ்வரி பாட்டி வீடும் பெருசு. சுந்தரி பாட்டி, அதாவது சின்ன பாட்டி வீடும் அதே மாதிரி பெருசுதான். தாத்தா ஈஸ்வரி பாட்டியின் வீட்டில் இருக்கும்போது அவரை தேடி யாராவது சுந்தரி பாட்டியின் வீட்டுக்கு போனால் அந்த பெரிய வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி அனுப்புவார்கள். அதே மாதிரி தாத்தா அங்கே இருக்கும்போது அவரை தேடி எங்கே யாராவது வந்தாலும் அந்த பெரிய வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி அனுப்புவோம். இதில் இருக்கிற இன்னொரு பெரிய சுவாரஸ்யம் என்னவென்றால், எங்களின் 2 பாட்டிகளும் நிஜத்திலுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் தான். என் அப்பாவை பெற்ற ஈஸ்வரி பாட்டி தான் அக்கா, சுந்தரி பாட்டி தங்கச்சி. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சரியாக 10 வயசு வித்தியாசம். தாத்தா முதலில் ஈஸ்வரிய பாட்டியை கல்யாணம் செய்து கொண்டபோது பாட்டிக்கு வயது 14 தான், தாத்தாவுக்கு 18. அவர்கள் 2 பேருக்கும் கல்யாணமாகி 12 வருடங்கள் வேகமாகி ஓடிவிட்டது. அவர்களுக்கு 2 மகன்கள் 2 மகள்கள். இந்த சமயத்தில்தான் பாட்டியின் தங்கச்சி சுந்தரிக்கு வயசு 16 ஆகி அவளுக்கும் ஒரு கல்யாணம் செய்து வைத்துவிட அவளுடைய அப்பா ரொம்ப மும்மரமாக மாப்பிள்ளை தேட ஆரம்பித்திருக்கிறார். என் தாத்தாவிடமும் வந்து நல்ல பையனாவது எங்கேயாவது இருந்தால் பார்த்து சொல்லும்படி மரியாதைக்காக ஒரு வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறார். தாத்தா தானே அவர்களுடைய வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை. இந்த மரியாதை கூட காட்டாவிட்டால் எப்படி? ஆனால் அந்த விஷயத்தில் திடீர்னு ஒரு நாள் யாருமே கற்பனை செய்து கூட பார்த்துராத திருப்பம் வந்து சேர்ந்து விட்டது. அவளுக்கு என்னத்துக்கு அங்கே இங்கேன்னு தேடி மாப்பிள்ளை பார்க்கணும், நானே அவளையும் கட்டிக்கிறேனே என்று சொல்லி தாத்தா பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். தாத்தாவுக்கு தான் மிகப்பெரிய பணக்காரன் என்கிற திமிரும் அகம்பாவமும் எப்போவுமே உண்டு. பஞ்சு வியாபாரம், வத்தல் கமிஷன், வெள்ளமண்டி, கொடிமுந்திரி தோட்டம், பனங்காடு என குளித்து கொண்டிருந்தார். இது என் பொண்ணோட கல்யாண விஷயம். விளையாடாதீங்க மாப்பிள்ளை, இந்த விஷயத்தில் போய் ஒருத்தர் விளையாடுவானாக்கும். நிஜமாவே சுய நினைப்போட தான் பேசுகிறீங்களா மாப்பிள்ளை? மாமனார் இப்படி கேட்டதும் தாத்தா கோபத்துடன் வண்டியில் ஏறி கிளம்பி விட்டாராம். சுய நினைப்போட தான் கேட்குறியான்னு என்னை பார்த்து கேட்குறான் உன் அப்பன். என்ன கிறுக்கு பையன் நினச்சானா அந்த தகர கடைக்காரன்? பாட்டியிடம் உருமினாராம் தாத்தா. என்னதான் இருந்தாலும் உங்களை பார்த்து உங்கள் மாமனார் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது ரொம்பவே அக்கறாந்தாங்க முதலாளி என்று தாத்தாவின் வெள்ளி வெற்றிலை செல்லத்தை சுமக்கும் செந்தில் கூட பாட்டியோட அப்பாவை தான் கடிந்து கொண்டான் என்றால் அதை கலிகாலம் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? நான் இருக்கும்போது வேற எவன் அவன் கழுத்தில் தாலியை கட்டுவான்னு நானும் தான் பார்த்து போடுறேன். சும்மா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட மாட்டேனா தள்ளி? நீங்கள் கொஞ்சமும் விசாரப்படாதீங்க. தகர கடைக்காரர் தானே வழிக்கு வருவார். தாத்தாவின் மாமனாருக்கு தகரத்தில் டின்கள் செய்து
மொத்தமாய் சப்ளை செய்கிற வியாபாரம். அதனால் வந்ததுதான் தகரக்கடைக்காரன் என்ற பெயர். உங்களுக்கு மேலே பெரிய மாப்பிள்ளை வேறு எவன் இருக்கான்னு இந்த ஏரியாவில் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்கள் மச்சின்சியை கடத்திக்கிட்டே வந்துடுறோம். அழகர் கோயிலில் வச்சு காது காது வச்சாப்புல கல்யாணத்தை முடிச்சிடலாம். தாத்தாவை சுற்றி ஒரு கும்பல் ஜால்ரா அடித்து கொண்டிருந்த போது அவரின் மாமனாரை சுற்றியும் ஒரு கும்பல் இருந்தது. வள்ளி தேவான மாதிரி இருந்துட்டு போகட்டுமே, இது ஒன்றும் ஊர் உலகத்தில் நடக்காத சமாச்சாரம் இல்லை தவறம். ஓ பெரிய மாப்பிள்ளை ரொம்ப பசம் உள்ளவன், சுந்தரிய ரொம்ப பிரியப்பட்டு கேட்குறான், பேசாமல் கொடுத்துட்டு போயேன். ஆள் ஆளுக்கு வளைத்து வலித்து சொன்னதும் பாவம் தகரக்கடைக்காரருக்கும் வேறு வழி தெரியவில்லை. பணிந்து விட்டாள். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார். என் மூத்த மாப்பிள்ளை பெரிய பணக்காரன்தான், அதோட சிம்மல லக்கணத்துக்காரன் வேற. பொண்ணை கட்டி தர மாட்டேன்னு சொன்னால் ஏதாவது ஈடகுடமாக செஞ்சாலும் செஞ்சிடுவான். அதனால் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். சுந்தரி இதுக்கு ஒத்துக்கிறாளான்னு முதல்ல கேட்கணும். அவன் இஷ்டம் என்னன்னு தெரியாமல் நாம பாட்டுக்கு ஆளுக்காளு பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் எதுவும் இல்லை. தாராளமாக கேளுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன். தாத்தாவும் அவருடைய பங்குக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார். நீர் அவளை தனியாக கேட்டுட்டு வந்து சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். பொண்ணை கொடுத்தவன் பேரில் இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது மாப்பிள்ள. உங்கள் வீட்டு ஹாலில் எனக்கு முன்னாடி நிற்க வச்சு தான் நீங்கள் சுந்தரியிடம் கேட்கணும் தவிர, அப்போது உங்கள் தயாதிக்காரன் ஒருத்தனும் எங்கள் தயாதிக்காரன் ஒருத்தனும் சாட்சிக்கு இருக்கணும். அப்படியே ஆகட்டும் மாப்பிள்ள. ஹாலில் அனைவரும் கூடினர். உன்னை உன் பெரிய மச்சானே கட்டிக்கிறேன்னு சொல்கிறாருமா, நீ என்ன சொல்கிற? சுந்தரி பாட்டியின் முகம் நிமிரவே இல்லையாம். ஆனால் வெக்கத்தினால் 2 கண்ணமும் வெட்டி எடுக்க நுங்கு மாதிரி மினுமினுத்ததாம். ராட்டினம் போல சுற்றி சுற்றி பார்த்தாலாம். சத்தமில்லாத அன்பான குரலில் பெரிய மச்சானையே கட்டிக்கிறேன்ப்பா என்றாலாம். அப்பா கல்யாணத்துக்கு தேதி பார்த்துடவா? பார்த்துடுங்கப்பா, அவ்வளோதான். தாத்தாவின் முதல் கல்யாணம் கூட அப்படி நடக்கவில்லையாம். அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணியிருக்கிறார் மனிதர். இப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய கதை. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரும் மறக்காத கதை. கைலாஸ்க்கு என்னையா மிஞ்சின யோகக்காரன், அழகான மச்சினி செய்ய கட்டிக்கணுன்னா ஒருத்தருக்கு பெரிய மச்சம்லாம் வேணும். வேற எவனுக்கு இருக்கு மச்சான் அவனை தவிர என்று ஆம்பளைகள் தாத்தாவின் 2ஆம் கல்யாணம் பற்றி வருஷக்கணக்கில் பேசிக்கிருந்தார்கள். என்னதான் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளாக இருந்தாலும் சக்களத்துகள் என்றாகிவிட்ட பிறகு உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சண்டையும் சச்சரவும் வந்துவிடுவது இயற்கை தானே. அதனால் கல்யாணம் முடிந்த கையோடு தாத்தா என் சின்ன பாட்டியை தனியாக வேறு ஒரு வீட்டில் குடி வைத்து விட்டார். சின்ன பாட்டியும் அவள் பாட்டுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு புள்ளை தொடர்ந்து பெற்று கொண்டிருந்தாள். இதில் ஒரு பெரிய கூத்து என்னவென்றால், பேரம்பேத்தி பிறக்க துவங்கிவிட்ட பிறகும் கூட தாத்தாவிற்கு பிள்ளைகளும் பிறந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான். புது புது தலைமுறைகள் வந்துவிட்டன. என் தாத்தா இறந்து 10 வருஷத்துக்கும் மேலாகிவிட்டது. சின்ன பாட்டி செத்தும் 8 வருடங்கள் ஓடி போய்விட்டது. தொண்டு கிளமாக கிடந்த ஈஸ்வரி பாட்டிதான் இப்போது 20 நாளுக்கு முன் பொசுக்குன்னு போயிட்டா. அவள் இறப்பதற்கு 4 நாட்கள் இருந்தபோது எதர்ச்சியாக வீட்டில் பாட்டியுடன் நான் மட்டும்தான் இருந்தேன். ஏல ராசப்பா, என்ன பாட்டி, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், கிட்ட வரியா? பாட்டிக்கு ரொம்ப நெருக்கமாய் போய் உட்கார்ந்து கொண்டேன். என்னமோ உன்கிட்டயாவது சொல்லிடணும் ரொம்ப நாளாவே மனசு கிளந்து ராப்பகலாக அடிச்சுக்கிட்டு இருக்குதியா. என்ன விஷயம் பாட்டி? யார்கிட்ட சொல்லிடக்கூடாது. சொல்லவே மாட்டேன். உங்கள் தாத்தா எப்படி சுந்தரை பாட்டியும் கல்யாணம் செய்துக்கிட்டாக என்கிற சமாச்சாரம் உனக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தானே பாட்டி. அதில் வேறு ஒரு சூட்சமும் இருக்குயா. சுந்தரியையும் கட்டிக்கணுங்கிற நினப்பு ஒரு நாள் கூட உன் தாத்தாவுக்கு வந்ததே கிடையாது ராசா. அவங்க பாட்டுக்கு துட்டு சம்பாதிக்கிறதுல தான் எப்போவும் குறியாக இருப்பாங்களே தவிர வேறு ஒரு சர்மனையே வராது. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அவங்க மனசை கெடுத்த பாவி யாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நீ என்ன பாட்டி சொல்கிற? எல்லாம் இந்த கூறுகட்டவை செஞ்சவன சேலை தலைப்பால் மூக்கை சிந்தி கண்களை துளைத்து கொண்டால் செவனே கிடந்த அவங்கள போய் நான் தாயா புத்தி பிசகி போய் உசுப்பி விட்டு தொலைச்சேன். எங்கள் அப்பா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளையும் நீங்களே கட்டிக்கணும் நான் தான் ராசா அவங்களுக்கு விடாமல் 4 நாளைக்கு விடிய விடிய தலையணை மந்திரம் போட்டேன். அதுக்கு பிறகு தான் அவங்க தார்பாச்சியை கட்டிக்கிட்டு கிளம்பி போனாங்க. என்ன பாட்டி, இது அநியாயமாக இருக்குது. சின்ன பாட்டியை கட்டிக்க நீயா தாத்தாவை தூண்டி விட்ட?
எல்லாம் இந்த கூறுகிட்ட செஞ்சது தான். நம்பவே முடியல பாட்டி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ ஏன் தூண்டி விட்ட? பொறாம தான். பொம்பளைங்க கூட பிறந்த குணமாச்சே பொறாம. என்ன மட்டும் விட்டுருமா அது? சனி பிடிச்சி ஆட்டின மாதிரி மனசுக்குள்ளே பொறாம பிடிச்சு என்னை ஆட்டுச்சியா ராசா? என் தங்கச்சி சுந்தரி இருக்காளே, அவள் சின்ன வயசில் கருவாச்சியாக இருந்தாலும் கரும்பு கட்டு கணக்காக இருப்பா. அப்படி வாட்ட சாட்டமாக இருப்பா. பார்த்தவன் அசந்து போய் நின்றுவான். அவளை ஒரு வாட்டி திருசூலி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே கோட்டை ஜமீன்தார் மாவனும் வந்திருந்தான். சுந்தரியை பார்த்ததும் அப்படியே சொக்கி போய் நின்னான். சுந்தரியை பற்றி விசாரித்து பார்த்துட்டு அவளை பொண்ணு கேட்கணுன்னு அப்போவே முடிவு பண்ணிட்டானா. கோவில்காரங்க இதை பற்றி என்கிட்டயும் சொல்லி வச்சாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு ராவில் எனக்கு உறக்கமே வரல. சுந்தரி பெரிய ஜமீன்தார் வீட்டுக்கு மருமலாக போயிட்டானா நினச்சி நினச்சி பொறாமையில் புழுங்கினேன். பொறாமை தீ பற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா என் அப்பா வீட்டில் என் கொடி தான் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. பெரிய சீமா வீட்டு மருமமா என் பேச்சுக்கு தான் அங்கே செல்வாக்கு. நான் அவங்களுக்கெல்லாம் பெரிய ராணி மாதிரி தான். கோட்டை ஜமீன்தார் ஆளுங்க ரொம்ப பெரிய சமஸ்தானம். சுந்தரி அவங்க வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா அவள் தான் என்னை விட பெரிய ராணியாட்டம் ஆயிடுவா. பிறகு எங்கள் வீட்டில் அவள் கொடி தான் பறக்கும். அவள் சொல் தான் ஈடுபடும். ஏன் சொல் ஒன்று கூட ஈடுபடாது. ஏன் கொடியும் பறக்காது. அதை நினைக்க நினைக்க தாங்க போகல எனக்கு. அந்த ஜமீன்தார வீட்டுக்கு இவன் மருமகளாக போயிடவே கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கு என்ன செய்யலான்னு கிடந்து விடிய விடிய யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு இந்த ஒரு வழி தான் தெரிஞ்சது. ஜமீன்தார் வீட்டு ஆளுங்க வந்து பொண்ணு கேட்குறதுக்குள்ளே உங்கள் தாத்தாவை உசுப்பி விடலன்னு மும்மரமாக கட்சியை கட்டிக்கிட்டு நின்னேன். ஜமீன்தார் மாமா விசாரித்து வந்து பொண்ணு கேட்குறதுக்கு முன்னாடி நாம் முந்தி கொண்டு விடணுமேனு ரொம்ப அவசரப்பட்டேன். ஊசி மறந்து ஏற்றுற மாதிரி பக்குவமாக விஷயத்தை ஏற்றுனேன். உடனே உங்கள் தாத்தாவும் தார்பாச்சை கட்டிக்கிட்டு புறப்பட்டு போய் அவளை கட்டிக்கிட்டு வந்த பிறகுதான் மறுசூலையும் பார்த்தாங்க. ஆனால் நான் தான் அந்த மனுஷனை உசுப்பி விட்டேங்கிறத மட்டும் யார்கிட்டே சொல்லிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். இல்லைன்னா என் தலையில் உருண்டு போயிடும். பெரிய மாப்பிள்ளை கேட்குற என்கிறதுனாலே மட்டும் ஒரு மனுஷன் தன் சின்ன மகளையே கட்டி கொடுத்துருவாருன்னு எப்படி நீ எதிர்பார்த்த? கட்டி கொடுத்தார்ல, அது ஒரு காலராசா. ஒரு வேளை சின்ன பாட்டி தாத்தாவை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் விஷயம் நீ நினச்ச மாதிரி நடந்திருக்காதே. உனக்கு விவரம் தெரியாது, அதனால் கேட்குற. உன் தாத்தா மேலே அந்த கருவாச்சிக்கு எப்போவுமே ஒரு கண்ணு உண்டு ராசப்பா. அவன் மனசு எனக்கு எங்கே தெரியுன்னு அந்த கூறுகட்டவளுக்கு நினப்பு. அதுவும் என் கூட பிறந்த தங்கச்சி பற்றி தெரியாமல் போயிடுமா? அவங்கள பார்த்தாதான் அவளுக்கு ரெண்டு கண்ணமும் செவந்து பூத்துருமே பூத்து பொங்கி பொங்கில அவங்கக்கிட்ட பேசுவா. அதை பார்த்துருக்கறதுனால தான் எனக்கும் தெரிஞ்சது. கல் எடுத்து எறிஞ்சா மாங்காய் விழுந்துடுண்டு, அதே மாதிரி விழுந்துருச்சு. என்னதான் நீ சொன்னாலும் உன் புருஷனையே பங்கு போட்டுக்கிற அளவுக்கா அப்படி ஒரு பொறாமன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாட்டி. என் கொடி அரை கம்பத்தில் பறந்தாலும் பரவாயில்ல, அந்த கருவாச்சியோட கொடி உயரத்தில் பெருசாக பறந்துடக்கூடாது. அதான் ராசப்பா என்னோட ஒரே நினப்பு. அவ்வளவுக்கு ஒரு பொறாமத்தி. பாட்டி இந்த மனோநிலை உண்மையில் ஆச்சரியமானது தான். செத்துப்போவதற்கு முன்னால் இதை என்னிடம் மட்டும் ஏன் சொல்லிவிட்டு போனாள் என்பதை நினைத்தால் அதை விடவும் தான் ஆச்சரியமாக இருக்கிறது. நினைத்து பார்த்தால் தாத்தா, பாட்டி, சின்ன பாட்டி 3 பேருமே வினோதமான மனித ஜென்மங்கள் தான்.